வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் அலிப்பிரி ஏரியால பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டோக்கன் வாங்குறதுக்கு எப்படி எக்ஸாக்ட்டா எத்தன மணிக்கு வரணும்? நாங்க லாஸ்ட் இயர் காலையில 1 மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு போனோம். ஸோ இப்பவும் அதே போல தராங்களான்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி மத்தியானம் 12 மணிலேருந்து 1:30 மணி நடுவுல இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 4, 5 டேஸா பார்த்தோம்னா, மத்தியானம் 12 மணிலேருந்து 1:30 மணி நடுவுல இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் டைம்ன்றது நம்ம சொல்ல முடியாது. அங்க கிரவுட் மேல தான் டிபெண்ட் ஆகும். ஹெவி கிரவுட் இருந்ததுன்னா இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி மத்தியானம் 12 மணிலேருந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ எத்தனை மணிக்கு இஷ்யூ பண்றாங்க, எவ்வளோ டோக்கன் இருக்குன்றதெல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருமலால டைரக்டா போனா ரூம் வாங்க முடியுமா என்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. டைரக்டா போனா வாங்கலாம். மேக்சிமம் காலையில திருமலால இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சிஆர் ஆஃபீஸ் அண்ட ஆஃப்லைன்ல நீங்க ரூம்ன்றது வாங்கலாம். உங்க ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் எடுத்துட்டு போனீங்கன்னா வாங்கலாம். உங்க மொபைலுக்கு மெசேஜ் வரும். கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணீங்கன்னா அலாட்மெண்ட்ன்றது ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருமலால அதாவது ஜேஷ்டாபிஷேகம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பண்ற மாதிரி லாஸ்ட் இயர் நாங்கள் போயிருந்தோம். அதே போல இந்த வருஷம் கூட நாங்கள் ஜேஷ்டாபிஷேகத்துக்கு போகலான்னு இருக்கோம். அது எப்போ டேட் கேட்டிருக்கீங்க. ஜேஷ்டாபிஷேகம்ன்றது ஜூன் மாதம் வரும். ஜூன் 26ஆம் தேதி ஜேஷ்டாபிஷேகம். இதுக்கு ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் ஆன்லைனில் புக் பண்ணிருக்கோம். ஜேஷ்டாபிஷேகத்தில் தரிசனத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் பக்தர் கேட்டிருந்த டவுட் நெக்ஸ்ட் மந்த் திருமலால ஒரு நாள் டெம்பிள் க்ளோஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி நீங்கள் கிளியராக கேட்கல. ஆனால் நீங்கள் கேட்கறது பார்த்தா மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணம், அன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்கு தரிசனத்துக்கு அனுமதி இல்லை. அன்னைக்கு டெம்பரரியா அன்னைக்கு டெம்பிள்ன்றது க்ளோஸ் பண்ணுவாங்க. அதோட ஃபுல் அப்டேட்ன்றது நான் ஷார்ட்லி ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் டிடிடி கொடுத்துருந்த ப்ரெஸ் நோட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி, அன்னைக்கு சந்திர கிரகணம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் இந்த குமாரதார தீர்த்தத்துக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்ன்றது இன்னும் டிடிடி எதுவும் கிளியரா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு குமாரதார தீர்த்த முக்கோட்டின்றது அது ஜென்ரலாக நம்ம நடந்து போய் அந்த தீர்த்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அன்னைக்கு சந்திர கிரகணம் பண்ணுறதுனால அதுக்கு சம்மந்தப்பட்டு இன்னும் டிடிடி எந்த கிளியர் அப்டேட்டும் கொடுக்கல. எதனா கொடுத்தா நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் தெலுங்கு உகாதி எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. மார்ச் 19ஆம் தேதி உகாதி. ஓகேங்களா? மார்ச் 19ஆம் தேதி உகாதி. அன்னைக்கு திருமலால ஸ்பெஷல் டெக்கரேஷன் எல்லாம் இருக்கும். மார்ச் 19ஆம் தேதி உகாதி. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எப்படி எங்கே போய் பார்க்கணும்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் திருமலால ரூம்ன்றது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் டைரெக்டாக நம்ம சிஆர் ஆஃபீஸ் அங்கே போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன ப்ரொசீஜர்ன்றது அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அப்டேட்டாக அலாட்மெண்ட் எல்லாம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. சிஆர் ஆஃபீஸோட போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் 15 பேர் வரோம் திருமலாக்கு நெக்ஸ்ட் மந்த்து. எங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு ஃப்ரீ லாக்கர் ஹால்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணலாம். நீங்கள் காலையில் ஒரு 5:30 மணிக்கு, காலையில் 5:30 மணிலேருந்து 7 மணி நடுவில் சிஆர் ஆஃபீஸ் ஆண்ட நம்மளுக்கு ஆஃப்லைன் ரூம் கொடுக்குறாங்கல்ல, அங்கே காலையில் ஏர்லி மார்னிங் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் ரூம் வாங்கலாம். ஒரு 2 பேர் 3 பேர் போய் நின்னீங்கன்னா 15 பேர்ன்றதுனால ஒரு 3 ரூம் வாங்கினா கூட நீங்கள் இருக்கலாம் 15 பேருக்கு. உங்களுக்கு இல்லை ரூம் கிடைக்கல நினச்சிங்கன்னா நம்மளுக்கு பிஎஸ்சி அதாவது ஃப்ரீ லாக்கர் ஹால்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து சிஆர் ஆஃபீஸ் இந்த ஏரியாலே இருக்குது பிஎஸ்சி ஹால்ஸ். அதில் உங்களுக்கு எங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருந்தோ ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி 500 கூட நம்மளுக்கு மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கவே ஓப்பன் பண்ணாங்க லாஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம். வெங்கடாதிரி நிலையம்
ஸோ அதில் கூட நீங்கள் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். புது பில்டிங் அது, எல்லாம் வசதிங்க இருக்குது. உங்களுக்கு வந்து பிஎஸ்சி பில்டிங்லேயே மினி கல்யாண கட்டா கூட இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்கள் வந்து நடந்து போகலான்னு இருக்கோம், எங்களுக்கு செப்பரேட்டாக ஏதாவது லைன் இருக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக எந்த கியூ லைன் கிடையாது. எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நம்மளுக்கு வந்து நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக எந்த கியூ லைன் கிடையாது. சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு, இப்போ ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு கூட டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, பூதேவி காம்ப்ளெக்ஸில், அது வாங்கிக்கிட்டு நம்ம நடந்து போனோம்னா 1200வது படியில் ஸ்கேன் பண்ணோம்னா அங்கே வந்து ஸ்பெஷலாக கியூ லைன் எல்லாம் கிடையாது. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. காமன் கியூ லைனில் தான் நம்ம தர்ஷனத்துக்கு போகணும். சர்வதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்டு தான், டோக்கனுக்கு சம்மந்தப்பட்டு தான் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி மத்தியானம் 12 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அது கவனம் வச்சுக்கோங்க. காலையில் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு கியூ லைனில் அலோவ் பண்ணால் கூட நீங்கள் டோக்கன்ன்றது வாங்கலாம். நான் வர்றது சம்மர் சீசன், மேக்ஸிமம் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. எந்த டோக்கன் இல்லாமல் தர்ஷனத்துக்கு போக முடியாதுன்னா போகலாம். ஓகேங்களா? பொறுமையாக இருந்து டைம் அதிகமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்டேட். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.